கொள்கை விளக்க மாநாடு நடத்துனீங்கல்ல, அங்க வந்து நீங்க 5 தலைவர்கள தான் வந்து கொள்கை தலைவர்கள்னு சொன்னீங்க. அதுக்கடுத்து மதுரை மாநாட்டுக்கு வர்றீங்க. அங்க வந்து பார்த்தோம்னா, எம்ஜிஆரையும், அண்ணாவையும் கொண்டு வரீங்க. ஏன் அப்போ கொண்டு வராத எம்ஜிஆரையும், அண்ணாவையும் இங்க வந்து முன்னிறுத்துறீங்க? இல்ல இவங்க எல்லாருமே தமிழ்நாடோட பொது சொத்து தான். இப்ப இல்ல பாத்தீங்கன்னா ஏன் பயன்படுத்துனீங்கன்னு கேட்கல. முதல் மாநாட்டுல பயன்படுத்தாம ஏன் 2வது மாநாட்டுல கொண்டு வர்றீங்க? அதுக்கு பிறகு அனலைஸ் பண்ணி, ஆஹா இவங்கள வந்து கொண்டு வந்தாதான், இவங்கள கையில எடுத்தாதான் அதிகமான வந்து வாக்குகளை பெற முடியும். இப்படி ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா? இல்ல இது இரண்டுமே அண்ணா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் கொண்டு வந்த நோக்கம் என்னன்னா, மதுரை மாநாட்டுல வந்து எம்ஜிஆர் அவர்களையும் அண்ணா அவர்களையும் வந்து முன்னிறுத்தினது காரணம் என்னன்னா, தமிழக அரசியல் வரலாற்றுல பாத்தீங்கன்னா 2 முக்கியமான வருஷம் பாத்தீங்கன்னா 1967 மற்றும் 77. அந்த 2 வருடங்கள்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு பாரம்பரியமா ஆட்சி பண்ண ஒரு கட்சியை வந்து ஒரு புதிய ஒரு சக்தியை வந்து அவங்கள தோற்கடித்து ஆட்சிக்கு வந்தாங்க. அதே மாதிரி ஒரு நிகழ்வு, ஒரு சரித்திர நிகழ்வு வந்து 2026 நிகழும். அதை குறிக்கும் நோக்கத்தில் தான் அந்த 2 தலைவர்களும் நாங்கள் முன்னிறுத்தி வைத்திருந்தோம்.